நல்ல டேஸ்டியா ஃபஜ்ஜியோ ஒரு ப்ரௌனி வேணுமா? தென் இந்த வீடியோ உங்களுக்காக தான். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இன்னைக்கு நம்ம 1/2 கேஜி ப்ரௌனி ரெசிபி தான் பார்க்க போறோம். இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ட்ஸ் வித் மெஷர்மென்ட் நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஒரு பவுல்ல 150 கிராம் டார்க் காம்பவுண்ட் சாக்லேட்டும், 100 கிராம்ஸ் பட்டரும் எடுத்துக்கோங்க. நீங்க எவ்வளோ குவாலிட்டியான இன்கிரீடியன்ட்ஸ் யூஸ் பண்றீங்களோ, உங்களோட ப்ரௌனியும் அதே டேஸ்ட் அண்ட் ரிச்னஸ்ல கிடைக்கும். நெக்ஸ்ட் டபுள் பாயிலிங் மெத்தட்காக ஒரு பாத்திரத்தில தண்ணி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. அந்த பாத்திரத்து மேல இப்ப இந்த பவுல வச்சீங்கன்னா, அதோட ஹீட்லயே நல்லா மெல்ட் ஆகும். ஸோ மீன்வைல் நம்ம மத்த இன்கிரீடியன்ட்ஸ் மெஷர் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்காக ஒரு வெயிங் ஸ்கேல் எடுத்துட்டு, அத ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சுகர் மெஷர் பண்றதுனால, டைரக்ட்டா ஜார் அங்க வச்சுர்றேன். ஜாரோட மெஷர்மெண்ட் இங்க ஷோ ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம அத 0 பண்ணிடணும். அதோட ஆப்ஷனுமே அங்க இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன் நீங்க செலக்ட் பண்ணிட்டு, இப்போ இதில வந்து ஒயிட் சுகரும், ஜாகரி பவுடரும் ஆட் பண்ண போறேன். ஒயிட் சுகர் அண்ட் ஜாகரி பவுடர் 2மே சேம் ரேஷியோல தான் நான் எடுக்கிறேன். ஸோ ஈச் 75 கிராம்ஸ் எடுத்துக்கோங்க. தென் இத நல்லா கிரைண்ட் பண்ணிடணும். ஸோ நீங்க நல்லா கிரைண்ட் பண்ணலனா, இது வந்து நம்ப நெக்ஸ்ட்டு வெட் இன்கிரீடியன்ட் கூட மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப ஸ்லோ ஆகும் இது மிக்ஸ் ஆகுறதுக்கு. ஸோ அதனால நல்லா ஃபைன் பவுடரா கிரைண்ட் பண்ணிடுங்க. தென் ஒரு பவுல்ல வந்து மைதாவும், கொக்கோ பவுடரும் எடுத்துக்கணும். மைதா 90 கிராம்ஸ் எடுத்துக்கோங்க. அண்ட் கொக்கோ பவுடர் 25 கிராம்ஸ் எடுத்துக்கோங்க. இது 2மே நல்லா சலிச்சு எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் ஒரு பவுல்ல 2 முட்டை எடுத்துக்கோங்க. அண்ட் ஒரு மூடி ஃபுல் வெனிலா எசன்ஸ் அண்ட் பிஞ்ச் ஆஃப் சால்ட் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த முட்டைய ஒரு விஸ்க் வச்சு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. அது நல்லா நொரையா வர அளவுக்கு பீட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்க சாக்லேட் அண்ட் பட்டர் நல்லா மெல்ட் ஆகி வந்திருக்கு. இது இப்போ நம்ம நல்லா பீட் பண்ணி வச்சிருந்த எக்ல ஆட் பண்ணிக்கலாம். இத நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. ஊத்தும்போது இப்படி தான் தெரியும். பட் ஒன்ஸ் நீங்க விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணீங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆயிடும். இதுக்கப்புறம் நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சிருந்த சுகர் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணும்போது நீங்க ஒரே டைரக்ஷன்ல மிக்ஸ் பண்ணணும். அண்ட் கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தட்ல பண்ணுங்க. பவுடர் நல்லா கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணிட்ட பிறகு நீங்க செக் பண்ணணும். அதோட பேட்டர எடுத்து லைட்டா செக் பண்ணி பாருங்க. சுகர் வந்து நல்லா மெல்ட் ஆகியிருக்கா இல்லையான்னுட்டு. அதுக்கப்புறம் நீங்க ஓடிஜிய நல்லா ப்ரீஹீட் பண்ணிக்கணும் 10 மினிட்ஸ்க்கு 180 டிகிரி செல்சியஸ்ல. நெக்ஸ்ட் ஒரு ரெக்டாங்குலர் ட்ரே எடுத்துக்கிறேன். அதுக்கு மேல பேக்கிங் ஷீட் வச்சு பட்டர் வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிட்டு, ரெடி பண்ணி வச்சிருக்கிற பேட்டர போட்டுக்கிறேன். நான் பேட்டர் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு மேல சாப் பண்ணியிருக்கிற ஆல்மண்ட நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் இப்போ ப்ரீஹீட் பண்ணி வச்ச ஓடிஜில ரெடி பண்ணி வச்சிருக்கிற பேட்டரை 180 டிகிரி செல்சியஸ்ல 20 மினிட்ஸ்க்கு வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு ஒரு நல்லா பேக் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சுக்கணுன்னா பார்த்தீங்கன்னா கிரிங்கிள் டாப்போட வரும். அப்படி இல்லைன்னா 20 மினிட்ஸ் ஆன பிறகு நீங்கள் ஓப்பன் பண்ணி ஒரு டூத் பிக் வச்சு நல்லா சென்டரில் ப்ரிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் எதுவுமே ஒட்டாமல் வரும். விச் மீன்ஸ் அது நல்லா பேக் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஸோ டெம்பரேச்சர் அதுக்கு மேலே ரொம்ப விடாதீங்க. இல்லைன்னா ரொம்ப கேக்கி ஆகிடும். ஸோ நம்மளுக்கு ஃபஜ்ஜியாக வேணும்னா டைமிங் நம்ம கம்மியாக செட் பண்ணணும். டைம் எவ்வளோ அதிகமாகுதோ அது வந்து கேக்கி டெக்ஸ்சரில் போயிடும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மோர் வீடியோஸ் பார்க்குறதுக்காக. அண்ட் கீப் சப்போர்ட்டிங். ஆர்டர்ஸ் பண்ணணுன்னா உங்களுக்கு மேலே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பரில் ஆர்டர் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஆல். பபாய், டேக் கேர்.